ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களை? ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா நேசிக்கிறது நல்லதா? என்னடா இந்த பொண்ணு இப்படி கேக்குது லூசு மாதிரி? ஒருத்தர் அதிகமா நேசிக்கிறது எங்கேயாச்சும் குற்றம் யாராவது சொல்லுவாங்களா? அதெல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல பழக்கம், நல்ல உணர்வு. அது மாதிரி ஒரு வரம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருங்க புலம்பலாம் அந்த கேள்வியை கேட்டுட்டு நினைக்கலாம். பட் இங்கதான் வாழ்க்கை நமக்கு ஒரு விசித்திரமான உண்மையை நமக்கு கத்து கொடுக்குதுங்க. நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காதல், இங்க பல காதல் பிரேக்கப் ஆகுறது, அழிஞ்சு போறதெல்லாம் ஒருத்தர் வெறுக்கிறதுனால இல்ல ரெண்டு பேரோட காதல் கம்மி ஆகுறதுனாலயா? கிடையாது. இங்க பல காதல் ஏன் தெரியுமா அழியுது? அதீத அன்பு, அதீத காதலை கொடுக்குறாங்க. அதனாலதான் நிறைய காதல் அப்படியே புட்டுக்குது. இதுதான் உண்மை. அது ஏன்னு உங்களுக்கு நான் விஷயத்த சொல்றேன். சோ தட் நீங்க எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவீங்க இந்த அக்கா நம்ம கதையை தான் சொல்றாங்க அப்படின்னு. அந்த டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜாலியா ரியாலிட்டிக்குள்ள போலாமா? வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன். பல ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைன்றது தேர்ட் பர்சனால வர்றதே இல்லைங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால கூட வர்றதில்லை. சில ரிலேஷன்ஷிப்ல நான் சொல்றேன். எப்படின்னா, என்னை விட்டு அவர் போயிடுவாரோ, என்ன மறந்துடுவாரோ, எனக்கு மட்டும்தான் அவர் சொந்தம், எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருக்கணும், என்னை தாண்டி அவர் வேற யார் மேலேயும் கொஞ்சம் கூட அன்பு செலுத்தக்கூடாது, அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கணும், நான் தான் அவருக்கு நான் தான் அவரோட உலகம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, நினைக்க வைக்க ட்ரை பண்றாங்க. சோ இது மெதுவா என்ன பண்ணுது தெரியுமா? இந்த ஒரு உணர்வு பொசசிவா மாத்துது அவங்கள ரொம்ப. இந்த பொசசிவ் அப்படியே படிப்படியா வளர்ந்துட்டு போச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? கண்ட்ரோலா மாற ஆரம்பிக்கும். அந்த கண்ட்ரோல் என்ன பண்ணும்? இறுக்கமா ஒரு உறவை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மூச்சு விடவே முடியாத போயிடும். அந்த ரிலேஷன்ஷிப் மூச்சு திணற வைக்கும். இதுதாங்க ரியாலிட்டி, இதுதான் உண்மை. மனித மனசு ஒரே மாதிரி இருக்காது. இதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரே மாதிரி இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அது மூடுக்கு ஏத்த மாதிரி, அது மனநிலைக்கு ஏத்த மாதிரி ஏற்கனவே அது மாறும் பொழுது நீங்க இன்னும் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அது என்ன ஆகும்? அது லவ்வாவே பார்க்காது, அது ஒரு வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அதை நீங்க போயிட்டு இது உண்மையான காதல் இல்லையா, அப்புறம் நான் உன்னை உண்மையா லவ் பண்ணலையா, உனக்கு லவ் கேவலம் போச்சா அப்படி இப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்கள்ட்ட பதில் கிடைக்காது. என்னன்னு பதில் சொல்லுவாங்க? அந்த பதில சொன்னா நீங்க ஹர்ட் ஆகுங்களே, அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியமும் இருக்காது. அப்படியே நாளடைவு அவங்க சொல்லாம கொள்ளாம உங்களை விட்டுட்டு போவாங்க, இல்லாட்டி உங்களை விடுறதுக்கான காரணத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் புத்தம்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களை வெறுக்கிறதுனால இல்ல, உங்ககிட்ட இருந்து அவங்க விடுபடணும். என்னால முடியல, நான் நானாவே உன்கிட்ட ஃபீல் ஆகல, எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்றியே நீ அப்படின்ட்டு. சோ இதுதான் நிறைய உறவுல நடக்கிற ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ லவ் பண்ற பையன் என்ன பண்ணா தெரியுமா? அந்த பையன் காலையிலே குட் மார்னிங் மெசேஜ் போடலன்னா கவலைப்படுவா, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. டெய்லியும் கால் அவ பண்ண நேரத்துக்கு எடுத்துடணும். ஓகே, பண்ண நேரத்துக்கு எடுக்கலன்னா ஒரு 4-5 கால் கண்டினியூஸா போட்டுட்டே இருப்பான். அவன் அட்டன் பண்ணும் போதே பயத்துல எடுப்பான். ஐயோ என்ன நடக்க போகுது, நான் ஹாப்பியா தானே எடுத்து எல்லாரும் பேசணும், இந்த இடத்துல ஹாப்பியா ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல அந்த பார்ட்னர் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அவன் யார்கிட்டயாச்சும் ஒரு கால் வந்தாலும் அது யாரு, எவரு, ஏன் நீ அவங்க கூட பேசுற, எவ்வளவு நேரம் பேசுற, பசங்க கூட பேசினா கூட நீ ஏன் அவங்க கூட அவ்வளவு நேரம் பேசுற, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா கூட அவளுக்கு இன்செக்யூரிட்டி. ஏன்னா என்னை தாண்டி நீ யாருக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் அந்த பொண்ணுக்கு. நீ இந்த ஷர்ட் தான் போடணும், இந்த அளவுக்கு அழகா வெளியில போக கூடாது, ஏன்னா உன்னை யாராவது சைட் அடிச்சிட்டாங்கன்னா, புரியுதுங்களா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட அவ மானிட்டர் பண்ணுவா. இனி என்ன மாதிரி எனக்கு நீயும் நானும் லவ்வர்ன்றத இந்த உலகத்துக்கு எப்பவுமே காட்டிட்டே இருக்கணும். நீ நானும் ஒரே மாதிரி தான் டிபி வைக்கணும். ஓகே, நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதே தான் நீயும் ஃபீல் பண்ணணும்ன்றது இந்த உலகத்துக்கு காட்டு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா காட்டு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமா காட்டு. இப்படி ஒவ்வொரு மாதிரி அந்த பையனை கண்ட்ரோல்லே அந்த பொண்ணு வச்சிருந்தது. ஓகே,
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பையன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் கொஞ்சம் கூட ஃப்ரீயாவே இல்லை, ஏதோ மாதிரி இருக்கு, இது லவ் மாதிரி இல்லை, நான் ஏதோ ஒரு ட்ராப்ல வந்து மாட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னான். நான் என்ன சொல்றேன்னா, இங்க 2 பேருக்கும் வந்து பிரச்சனை எதுவும் இல்லை, சந்தேகம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த காதலே பாருங்களேன், எந்த மாதிரி அந்த பையனை மாத்தி அந்த காதலே உடஞ்சு போச்சு சுக்கா. இந்த காதலே இப்போ இல்ல. இதுதான் நடக்குது இங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல பல ரிலேஷன்ஷிப்ல இதுதான் நடக்குது. சோ நம்ம ஒரு காதல்ல ஒரே நிலைத்த தன்மையில இருக்க முடியறது இல்ல. பாத்தீங்களா? பிரச்சனை வேற யாருமே இல்ல, அவங்கள சுத்தி வேற யாருமே இல்ல, அவங்க 2 பேருமே தான். அவங்க 2 பேருக்குள்ளேயே தான் நடக்குது இது. காதலின் ஆரம்ப கட்டத்துல இருந்த அதே இந்த அந்த பொண்ணு கேக்குது, ஏன் நான் ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருந்தேன், அப்ப மட்டும் அவருக்கு வந்து இனிச்சுதாம்மா, இப்பதான் வந்து கசகுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்றது, மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை ஒரு டைரக்ஷன்ல கூட்டிட்டு போகும்போது அது வந்து ஒரு மனநிலையை கொடுத்து ஒருத்தவங்களை மாத்தணும்னு நினைக்கும் போது அவங்க மனசு மாறும். அப்ப நீங்க கொடுக்குற அதே லவ் சேம் இன்டென்சிட்டில இருக்காது. சரிங்களா? இந்த பொசசிவ்னஸ் பெரும்பாலும் வந்து காதல்ல இருந்து வராதுங்க. என்ன கேட்டீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு பியூர் லவ்ல இருந்து இந்த மாதிரி பொசசிவ்னஸ் பெரும்பாலும் வரது இல்லை. இது வந்து ஒரு பயம், ரொம்ப ஒரு பயம். நமக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான், நல்ல ஒரு அழகான பையன் கிடைச்சிருக்கான், அவனை விடக்கூடாதுங்கும் போது அங்க ஒரு பயம் உருவாகும். அந்த பயம் எப்படி தெரியுமா? இவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ, நாளைக்கு வேற ஒரு பொண்ணு பேசிட்டா நான் வந்து அதே ஃபீலிங்ல இருந்து போயிடுவணும், அந்த ஃபீலிங் மொத்தமா அந்த பொண்ணுக்கு போயிடுமோ, நாளைக்கு அவர் மைண்ட் செட் மாறிடுமோ, இப்போயே என் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், நான் நாளைக்கு இவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே போயிடுமோ, நான் இல்லை அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை தனிமையாயிடுமோ, இந்த மாதிரி ஒரு பயம் அவங்களே வந்து கீழே இறக்கிக்கிறாங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி. சரியா? அவரை மட்டும் வாழ்க்கையோட சென்டரா வச்சு பார்க்கும்போது இந்த பொசசிவ்னஸ் கிரியேட் ஆகுது. அவரு தான் உலகம், இந்த உலகத்துல யாருமே உங்களை விட யாருமே உங்களுக்கு ஒரு உலகம் அப்படிலாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே வந்து நிரந்தரம் கிடையாது. சரியா? உங்க மனநிலைமையே நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி உங்க மனசு நாளைக்கு நினைக்கிறது இல்லை. உங்க மென்டல் ஸ்டேட்டே மாறும்போது மற்றவங்களுடைய மென்டல் ஸ்டேட் எப்போ மாறாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டா நீங்க இருக்கும்போது அது கையை விட்டு கண்டிப்பா போயிடும். அது பிஃபோர் மேரேஜா இருக்கட்டும், ஆஃப்டர் மேரேஜா இருக்கட்டும், 2 பேருடைய உறவுகளும் கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணு என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு ஓடதான் பார்க்கும். அதே மாதிரி இந்த பொசசிவ்னஸ் கேரக்டர் வந்து வர்ற பர்சனுக்கு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லைஃப்ல ஒரு இழப்பு இருந்திருக்கும். யாரோ அவங்கள வந்து மதிக்காம அவங்களுடைய லவ், அவங்க கொடுத்த ஃபீலிங்ஸை வந்து வேல்யூ பண்ணாம போயிருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க, நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களால. ஸோ வந்து அடுத்த லெவல்ல அது நடக்கக்கூடாது, அதே ஹர்ட்டை நான் வந்து திரும்ப வாங்கக்கூடாது, எனக்கு எல்லாம் ஸ்மூத்தா நடக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஒரு விஷயத்துக்காக இப்படி நீங்க ஒரு அடுத்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா வாழ்க்கை அங்க உங்களுக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்கும். ஓகே? ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி மற்றவங்களோட லைஃப்பை நம்ம எப்பவுமே மாற்ற முடியாதுங்க. ஏன்னா கடவுள் அந்த ஆப்போசிட் பர்சன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு கர்மா பாடம் ஒண்ணு வச்சிருப்பாரு வாழ்க்கையில. அது வந்து இறுதி வரை நிலைத்து இருக்குமா இருக்காதான்ட்டு வரப்போற காலங்கள் தான் நமக்கு கத்துக் கொடுக்கும். என்ன ஆகும் வாழ்க்கையில எப்போ எந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் இப்ப லவ் பண்ற பையன் தான் என் கூட கடைசி வரைக்கும் வருவான் அப்படிங்கிறது உங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து நிலை பெறுமான்றது இந்த பிரபஞ்சத்தின் கையில, இந்த கடவுள் கையில, இல்லையா? சோ அது அப்படியே போட்டோம், அந்த காதல் வந்து அப்படியே அந்த ஒரு ஃப்ளோல போட்டோம். நீ இறுக்கி பிடிச்சுதான் வச்சுதான் அதை நீ அழகு பார்க்கணும்னு நினைச்சு அதை ஃபோர்ஸ் பண்றதுல என்ன யூஸ் இருக்கு? அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பறவை, எதுவானாலும் நீங்க பார்த்து ரசிக்கிற ஒரு பறவை, அது தானா உங்க கம்ஃபர்ட் உங்களை தேடி அதை வந்து உங்க கூட நான் இருந்துக்கிறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். நீயா அதை பிடிச்சி பாவம் அதுவே எங்கேயோ ரூட்ல போறதை பிடிச்சி நான் உன்னை வச்சுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு பிடிக்கணும் உன் கூட இருக்க, இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அது கடைசி வரைக்கும் இருக்காது. அது ஒண்ணு உயிரை மாச்சிக்கோ, இல்லாத அது ஒண்ணு விட்டுட்டு போயிடும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. சரிங்களா? யாருமே நமக்கு லைஃப்ல பெர்மனன்ட் கிடையாது.
பெர்மனண்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கவும் முடியாது. அது உங்க வேலை கிடையாது. அன்பை கொடுக்கறது அவ்வளவுதான். அது திரும்ப ரிட்டர்ன்ல கிடைச்சா அதை மரியாதையோட வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. உங்களுக்கான பார்ட்னர், உங்களுக்கான ரைட் பார்ட்னர், உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த லவ் கரெக்டா உங்களுக்கு நீங்க இருக்கிலா பிடிக்க தேவையில்ல, அதே உங்க கையில அழகா உட்காந்துக்கும். சரிங்களா? சோ காதலுங்கிறது பார்ட்னர்ஷிப், ஓனர்ஷிப் கிடையாது. ஓகேவா? நீங்க யாரையும் சொந்தன்னு இந்த உலகத்துல நீங்க யாரையும் நினைக்க கூடாது, நினைக்கவும் முடியாது. நீ சுதந்திரமா இருந்தாலும் என் கூட இருக்கணும், என் கூட இருந்து உன் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற பாத்தியா, அதுதான் ரைட் லவ். அதுதான் நிலைக்கும். நீங்க எங்க வேணாலும் பாருங்க. அப்படிப்பட்ட காதல் தான் மன நிம்மதியோடு, முழு சுதந்திரத்தோடு, நீங்க நினைக்கிற மாதிரி அதே பாதுகாப்போடு, எந்த ஒரு உங்க கூட இருந்துகிட்டே வேற ஒரு தப்பு பண்றாங்க பாத்தீங்களா, உங்களையே லவ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களையும் லவ் பண்ணுவாங்க. உங்க கூட இருந்துகிட்டு வேற ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அப்ப உங்க தப்பு உங்ககிட்ட தான். உங்கள்ட்ட இருந்து எப்படி கையிலணும்னு வழி தெரியாத அவங்க உங்ககிட்ட இருந்துகிட்டே இன்னொரு பொண்ணு கூடயே பையன் கூடயே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு இல்ல? ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த வார்த்தை, இந்த ஒரு சீனே நல்லா இல்லைல்ல. சோ நம்ம கிட்ட இருக்கிற தப்ப நம்ம மாத்திக்குவோம். நம்ம யாரையும் பிடிச்சு வைக்க வேண்டாம், யாரையும் நம்ம உரிமை கொண்டாட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில அனுப்பப்பட்டவங்கல நம்ம எந்த ஒரு கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கூட இருந்தாங்கன்னா அதுதான் ஹாப்பியஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஹெல்தியான ரிலேஷன்ஷிப். ஸோ ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலும் சொல்றதுதான், ஸ்பிரிச்சுவல் என்னைக்குமே உண்மையதான் சொல்லும். நம்ம வாழ்க்கையில காதலன், காதலி, கணவன், மனைவி, நம்ம பெக்கிற பிள்ளைங்க, அம்மா அப்பா யாருமே நிரந்தரம் கிடையாது. இந்த ஆன்மாக்கள்லாம் நம்ம கூட பயணிக்க வர்றாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக பயணிக்க வராங்க. அது ஏதோ ஒரு லெசன் நமக்கு கத்து கொடுத்துட்டு இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகுது, அதுக்குதான் வருது. யாருமே உங்களை பிடிச்சோ நீங்க தான் எனக்கு இது அப்படிலாம் நாம நினைச்சுக்கிறது வாழ்க்கையில. ஆனா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விதி நிர்ணயிக்கப்பட்டு அது உங்க கூட அந்த ஆன்மாக்களை அனுப்பி வைக்க வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்க கூட பயணிக்க வர ஆன்மாக்களுக்கு உங்க அன்பை கொடுக்க முடியும், அவங்களுக்கு மரியாதையா நடந்துக்க முடியும், அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியும், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியும். பட் அவங்கள உங்க கண்ட்ரோல்ல நீங்க யாரையுமே வைக்க முடியாது. அப்படி நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அது வாழ்க்கை கண்டிப்பா கடைசியில உங்களுக்கு அது என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு கண்டிப்பா ஒரு நாள் போட்டு உடைக்கும். அப்படி போட்டு உடைக்கும் பொழுது அதை உங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு மரம் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு பழத்தை தரும், ஆக்சிஜன் தரும், நிழல் தரும், அது வேலையை அது கரெக்டா பண்ணும். ஆனா அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து நீ நான் நிழல் கொடுக்குறேன், உட்காந்து தூங்கு, ரிலாக்ஸ்டா இருன்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் வைக்க முடியாது. ஓகே? ஏன்னா அதோட வேலை அது கிடையாது, அதோட கடமை அதுதான். அதுக்கு விதிக்கப்பட்ட விதி, அதுக்கு கொடுத்த வேலை, கடவுள் கொடுத்த வேலையை அது செய்யும். சரியா? அதே மாதிரிதான் எந்த ஒரு காதலும் உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்காது. அது உங்களை அமைதியா உங்க கூட வச்சிருக்கணும்னு நினைக்கும். ஏன்னா அதோட வேலை அதுதான். ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, இதை மட்டும்தான் அது கொடுக்கணும்னு நினைக்கும். ஜஸ்ட் நீங்களே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க ஒருத்தருக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க, யார் கூட இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்க. அந்த கேள்வி தப்பு கிடையாது. ஆனா அந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு பின்னாடி முழு நம்பிக்கையோட அந்த கேள்வி நீங்க கேக்குறீங்களா, இல்ல பயத்தோட கேக்குறீங்களா? சரிங்களா? இதுதான் இங்க முக்கியம் நம்மளுக்கு. சோ ஒரு உண்மையான ஒரு உறவை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறது அதிகமான அன்பு இல்ல, ஆரோக்கியமான அன்பு. சரிங்களா? அதிகமான கவனம் கிடையாது, ஆழமான நம்பிக்கை, அதிகமான கட்டுப்பாடும் கிடையாது, அழகான புரிதல். சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒருத்தரை நம்ம இழந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்றதை விட அவங்க எவ்வளவு சுதந்திரமா அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாலும் அவங்க என்ன நேசிச்சுக்கிட்டு என் கூட இருக்கணும். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்குல்ல கேட்கும் போதே. அதுதான் உண்மையான காதல், அழகான காதல், பாதுகாப்பான காதலும் கூட, ரொம்ப மெச்சூரிட்டியான காதல். அதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. சோ ஒரு உண்மையான காதல் ஒரு கிளியை பிடிச்சி கூண்டுல போடுற மாதிரி ஒரு கூண்டை கட்டக்கூடாது. அது ஒரு அழகான ஒரு 2 ரெக்கைகளை கொடுத்து உங்களை சிறகடிச்சு பறக்க வைக்கணும். சோ நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நான் இல்லாம நீ வாழவும் கூடாது, இப்படின்ற கான்செப்டை நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அழிச்சிடுங்க. இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையா நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஸோ இந்த மாதிரி உங்க காதல்லையும் உங்க உறவுகள்லையும் நடந்திருந்தா இதுல நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணீங்க அப்படிங்கிற இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை மற்றவங்களை படிச்சு அவங்களுடைய தப்பை திருத்திப்பாங்க. இல்லை இதுக்கு மேல நம்ம எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அகெயின் நான் இங்க எந்த உறவுகளையும் தப்பு சொல்ல வரல. தப்பு நடக்காத அளவுக்கு முன்னெச்சரிக்கை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் கிடையாது, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் ஒரு உண்மை வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.